ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று அம்மாலாம் பண்ணுவாங்க. அது பேர் வந்து சத்துப்புண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி, நம்ம ஜென்ரலாக சாப்பிட்ற அந்த அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பேனில் வந்து அதை போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த அரிசியை வந்து நல்லா பொரி அரிசி மாதிரி வறுக்கணும் சொல்லுவாங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அரிசி வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அரிசி, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்னஸ்க்காக வெல்லம் ஆட் பண்ணுவோம். வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அரிசி, வெல்லம், தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், ரெண்டு ஏலக்காய், அவ்வளோதான் வச்சு குயிக்காக பண்ணிடலாம். இது வறுத்துட்டு இதை நல்லா இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது மிக்சியில் போட்டு அரைச்சிட போகிறோம். அரிசி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். இதிலே வந்து ஒரு 3 ஏலக்காய் போடுறேன். இது கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிடலாம். அதே பேனை திரும்பி ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்தேன்ல. இப்போ வந்து இதில் வந்து அரை டம்ளர் வந்து கிட்டத்தட்ட அரை டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து பொடிச்ச வெல்லம். ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 2.25 டம்ளர் இது தண்ணி விட்டுக்கலாம். 2.25 டம்ளர் தண்ணி. இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். சலசலன்னு கொதிக்கும்போது நான் வந்து அந்த அரிசி வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுடரை வந்து இது நல்லா கொதிக்கும் போது போட்டுக்கலாம். அதே மாதிரி தேங்காயும் மிக்சியில் போட்டு திருவி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ரெடியாக வச்சுக்கோங்க. தனியாக வந்து நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அரிசி போட்டுக்கலாம். அரிசியும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உடச்சி விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். அது வந்து அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இப்போ வந்து அது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கிறதுக்குள்ள நம்ம பக்கத்தில் வந்து ஒரு தாளிக்கிற கரண்டியில் முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த முந்திரி திராட்சை வந்து இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப்லேயே தான் இருக்குது, ஆனே பண்ணல. அப்படியே தான் கொஞ்சம் தேங்காய் துருவல், நெய்யில் தாளிச்சா முந்திரி திராட்சை. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து இந்த அரிசி வறுக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், மற்றபடி குயிக்காக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. என்ன வியூவர்ஸ், ரெசிபி பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.